ஹாய் படிஸ், இன்னைக்கு சின்சான்ல இருந்து ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சின்சானோட ஃபேன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு சயின்டிஸ்டும் கம்ப்யூட்டர்ல லைவா வானத்தையும் ஸ்பேஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பிரைட்டான ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி பூமியை நோக்கி வேகமா வருது. அப்ப அந்த பொண்ணு சயின்டிஸ்ட் கிட்ட இது அதுவான்னு கேட்க அவரும் அதுவா தான் இருக்கும், ஆனா இது கண்டிப்பா உலகத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. அங்க சீனை கட் பண்ணா நம்ம தலைவனோட என்ட்ரி. சின்சான் மாசா வெளியே வரான், ஆனா பையன் வேலையை காமிச்சிட்டான். மிட்சியும் அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு சின்சான்னு கேக்குறாங்க, ஆனா நம்ம தலைவன் கொடுக்க மாட்டேன்னு எஸ்கேப் ஆகிடுறான். அப்ப எதிர்க்க ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஷின்சானும் போச்சானோட ஸ்கேட்டிங் சைக்கிள் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறான். மிட்சியும் ஸ்கேட் போர்டு சைக்கிள்னு எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா ஸ்டண்ட்லாம் பண்ணி ஷின்சானை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் இன்னைக்கு பண்ண சேட்டைக்கெல்லாம் பனிஷ்மெண்டா அவனோட ரூமை கிளீன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஷின்சானும் ஹீமாவாரியும் பொம்மையை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹாரியை காட்டுறாங்க. ஹாரியை பார்த்தா காவாக்குச்சி கூட இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பின்னாடி ஒரு பையனை 3 ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் நீ ஒரு தோத்தாங்கோடின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் பேரு மிட்சுரு. ஹாரி அவனுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. பட் அவன் கையை தட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறான். போயிட்டு அவன் போன்ல ஒரு ஹீரோயின் பொண்ணோட போட்டோவை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்ற நியூஸை பார்த்து டென்ஷன் ஆகி கத்துறான். அந்த நேரத்துல போலீஸ்கார் வேற அந்த பக்கம் வந்து ஒரு திருட்டு பையன் தப்பிச்சு போயிட்டான். அவன் பார்க்க வேற ஒரு கண்ணாடி போட்டு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அதை கேட்ட எல்லாரும் இவன் தான் திருடன்ற மாதிரி கிளப்பி விட ஆரம்பிச்சு போலீஸும் இவனா தான் இருப்பானு இவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் நான் திருட இல்லைன்னு கத்திட்டே ஓடி கடைசியில ஹாரி இருக்கிற ஜூஸ் கடை முன்னாடி வந்து விழுந்துடுறான். நம்ம ஹாரியும் அட இந்த பையனான பாவம் பார்த்து எழுப்ப பாக்குறாரு. ஆனா அவன் ஹாரியை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு முட்டு சந்தில போய் மாட்டிக்கிறான். அப்ப போலீஸ சுத்தி வளைச்சிடுறாங்க. இவனும் எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடலான்னு பக்கத்துல இருக்கிற கம்பியில ஏற பாக்குறான். அந்த நேரத்துல கரெக்டா அந்த வானத்துல இருந்து வந்த 2 லைட்ல ஒரு வயலட் பிளாக் லைட் மட்டும் இவன் மேல விழுந்துருது. இன்னொரு கிரீன் கலர் லைட் ஷின்சான் மேல போய் விழுந்துருது. ரெண்டு பேருக்குமே ஏதோ சக்தி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. கிட்டத்தட்ட சூப்பர் ஹியூமன் மாதிரி 2 பேரும் மாறிடுறாங்க. இந்த பக்கம் இந்த பையனை பார்த்தா போலீஸ்காரங்களெல்லாம் ஏர்லயே பறக்க விட்டு அடிச்சு போட்டுடுறான். நம்ம ஷின்சானை பார்த்தா அவன் பொம்மை எல்லாத்தையும் பறக்க விட்டு விளையாடிட்டு இருக்கான். இந்த பிளாக் வயலட் கலர் லைட் ஒரு கெட்ட சக்தி மாதிரி. அது யார் மேல விழுதோ அவங்க தன்னோட பவரை கெட்ட விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கிரீன் ஒயிட் லைட் விழுந்தா அப்படியே ஆப்போசிட் நல்ல சக்தி. அதாவது இப்ப நம்ம ஷின்சான் தான் அது. இப்ப அடுத்த நாள் ஆயிடுது. மிட்சுருவை பார்த்தா அவன் லவ் பண்ண பொண்ணும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனும் சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு அந்த பையனோட காரை இவன் பவரை யூஸ் பண்ணி உடச்சு போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஷின்சான் ஸ்கூல்ல பார்த்தா ஸ்போர்ட்ஸ் டே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஷின்சானை பார்த்தா தன்னாரியாமலேயே அவனோட அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லா கேம்லயும் ஷின்சானா அவன் டீமும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யாரும் கவனிக்கலனாலும் ஸ்டார்டிங் சீன்ல வந்த சயின்டிஸ்டும் அவரோட அசிஸ்டன்ட் பொண்ணும் கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹாரிக்கும் மிட்சிக்கும் ஷின்சான் எல்லா கேம்லயும் ஜெயிக்கிறத பார்த்து செம சந்தோஷம். அதனால வீட்டுல வேற லெவல்ல ஸ்பெஷலா சமையல்லாம் செஞ்சுட்டு சாப்பிடலான்னு பார்க்கும்போது சயின்டிஸ்டும் அந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. மிட்சியும் கடுப்பாயிடுறாங்க. யாரா நீங்க எப்படி பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வரலான்னு கத்துறாங்க. அதுக்கு அவங்க கோவப்பட வேணாம், நாங்க எல்லாத்தையும் விளக்கமா சொல்றோம், நாங்க ஐஇசிசி சைத்தாமா பிரான்ச்ல இருந்து வரோம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹாரியை பார்த்தா நான் தான் ஃபுட்டாபா கார்பரேஷனோட மேனேஜர் ஹாரி நொஹாரான்னு அவரும் ஒரு கார்டு எடுத்து காட்டுறாரு. உடனே ஷின்சான் முன்னாடி வந்து நான் தான் காசுகாப்பை டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட தலைவன் ஷின்சான் நொஹாரான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கார்டு எடுத்து காட்டுறான். இது எல்லாத்தையும் கேட்டு மிட்சி கடுப்பாயிட்டு நீங்க போட்டி போட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டதெல்லாம் போதும், இந்த ஐஇசிசினா என்னதுன்னு அவங்க கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவங்க நாங்க உலகத்துல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிறவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களோட பவர்ஸை தப்பா யூஸ் பண்ணாம பார்த்துப்போன்னு சொல்றாங்க. அப்புறம் விஷயத்துக்கு வருவோம்னு சயின்டிஸ்ட் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்ல கிடைச்ச ஒரு பழங்காலத்து டாக்குமெண்ட்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாஸ்ட்ராடாமஸ்க்கு பக்கத்து டவுன்ல வாழ்ந்த நிசராடாமஸ்ன்ற ஒரு தீர்க்கதரிசி 2023 வருஷத்துல வானத்துல இருந்து 2 லைட் வரும், அதுல ஒன்னு கிரீன் ஒயிட் லைட்டாவும் இன்னொரு பிளாக் லைட்டாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பிளாக் லைட்டுக்கு சக்தி ஜாஸ்தி, ரொம்ப தீய சக்தியா இருக்கும். பிளாக் லைட் யார் மேல விழுதோ அவங்க ரொம்ப கெட்டவங்களா மாறி பூமியை அழிக்க பார்ப்பாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு நேத்து நைட் அந்த 2 லைட்டும் பூமியில விழுந்ததை நாங்க ரெக்கார்ட் பண்ணோம், அதுல ஒயிட் லைட் உங்க பையன் மேல விழுந்திருக்குன்னு கையை காட்டி சொல்றாங்க. பிளாக் லைட் மிட்சுரின்னு ஒரு பையன் மேல விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹாரியும் மிட்சியும் லைட்டா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன எங்க கிட்ட கதை விடுறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எனக்கும் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாரி ஸ்பூனை வளைப்பீங்க அவ்வளவுதானு கலாச்சு விட்டுறாரு. அதை கேட்டு அவங்க கடுப்பாகி ஹாரியோட அந்த இடத்த அவங்க வளைச்சு விட்டுறாங்க. ஹாரியோ லைட்டா மிட்சி பின்னாடி போய் ஒளிஞ்சு பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த நேரத்துல நம்ம ஷின்சான் அவன் பவரை யூஸ் பண்ணி ஹிமாவாரி கிட்ட இருக்கிற சூஷியை காத்துல பறக்க வச்சே சாப்பிட்டுறான். அதை பார்த்த மிட்சியும் ஹாரியும் ஷின்சானுக்கு இந்த பவர் இருக்கான்னு ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஷின்சான் அந்த பொண்ணு மாதிரியே கெட்ட போட்டு அவங்களை கலாச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க ஷின்சானோட அந்த இடத்தையும் வளைச்சு விட்டு இந்த வாண்டு பையனா உலகத்தை காப்பாற்ற போறான்னு பெருமூச்சு விடுறாங்க. அப்புறம் சயின்டிஸ்டும் அடுத்த நாள் காலையில அவங்களோட சீக்ரெட் லேபுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஷின்சானோட பவர்ஸை பத்தி போர்ட்ல எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷின்சான் அவங்க கிட்ட போயிட்டு அக்கா நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ஏன்கா இங்க்ல விழுந்த கரப்பாம்பூச்சி எழுந்து ஓடின மாதிரியே இருக்குன்னு கலாச்சிடுறான். அதுக்கு அவங்க அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஷின்சானுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் டெலிபோர்டேஷன், டெலிபதி, பொருளை பறக்க வைக்கிறது, கண்ணை மூடிட்டே பாக்குறது. ஆனா ஷின்சான் இப்ப பொருளை பறக்க வைக்கிற சக்தியை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மத்த பவர்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே கத்துப்பான்னு சொல்லிட்டு ஷின்சான் அவன் பவரை யூஸ் பண்ணி சாக்கோபி எடுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் மிட்சுருவை
மிட்சுருவை பார்த்தா வெறித்தனமா பைத்தியம் பிடிச்சவ மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ண யாருமே இல்லைன்னு சமகாண்டாகி எல்லார் போனையும் பார்க்க வச்சு வெடிக்க வச்சுட்டான். ஆனா ஒரு பக்கம் நான் ஏன் இப்படி மாறினேன், யார் என்ன இப்படி மாத்திரான்னு கத்துறான். இந்த பக்கம் ஷின்சானுக்கு அவனோட எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ண தெரியாததால அவனுக்கு அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் ஷின்சானை அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக சொல்றாங்க. ஆனா நம்ம தலைவன் டெலிபோர்ட் ஆகி அந்த அக்கா மேலேயே ஏறிக்கிறான். மிட்சுருவும் இந்த பக்கம் புலம்பிட்டே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோவை பார்த்துட்டு ஸ்கூல் கிட்ட வந்துடுறான். அப்ப அவன் கண்ணுக்கு யோசினாக்கா மேடம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரிய ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்பாளங்களுக்கு தெரிய வந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவனை பார்த்தா பசங்க வரைஞ்சதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு நீங்க பெருசாகி ஒன்னும் ஆக போறது இல்ல, உங்க ஃபியூச்சர் ஜீரோவா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பசங்க எல்லாம் யோசினாக்கா மேடம் புரி புரி டான்ஸ் ஆட வச்சு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவனை அடிக்க பாக்குறாங்க. ஆனா இவங்க அடிக்கலான்னு கிட்ட வந்த நேரத்துல எல்லாரையும் அவன் பறக்க விட்டுறான். அதை ஷின்சான் வெளியே இருந்து பார்த்துட்டு ஆஹா எல்லாரும் உள்ள ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க போலயே, நம்மளும் உள்ள போய் ஜாலியா விளையாடலாம்னு உள்ள போக பாக்குறான். அப்ப வெளியே பார்த்தா போலீஸ்காரங்க ஷின்சானை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவன் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி உள்ள போயிடுறான். அப்ப மிட்சுரு நீ யாருன்னு கேட்டதுக்கு சன்ஃபிளவர் குரூப்பை சேர்ந்த ஷின்சான் நொஹரா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியே இல்ல, நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே யோசினாக்கா மேடம்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம தலைவன் அவன் பவரை யூஸ் பண்ணி மிட்சுருவை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேருமே பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி போலீஸ் ஃபோர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதனால மிட்சுரு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அன்னைக்கு நைட்டு மிட்சுரு கடுப்பா ஒரு பில்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கெட்ட சயின்டிஸ்ட் மிட்சுரு கிட்ட வந்து நானும் உன்ன மாதிரி தான், எனக்கு இந்த சொசைட்டி மக்கள் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி இவன் அவன் பக்கம் இழுத்துட்டு ஒரு பழைய யூஸ் பண்ணாத அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அங்க வேலை போன ஆளுங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் கலெக்ட் பண்ற லேபை நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த கெட்ட சயின்டிஸ்ட் இந்த நெகட்டிவ் எனர்ஜி வச்சு உலகத்தையே மாத்தி காட்டுறேன்னு வசனம் பேசிட்டு மிட்சுரு கிட்ட இருக்கிற அந்த பிளாக் லைட்ல இருந்து வந்த நெகட்டிவ் எனர்ஜியும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மிஷின்ல இருக்கிற ஈவில் பவரும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இந்த பக்கம் ஷின்சான் வீட்டை காட்டுறாங்க. நம்ம சயின்டிஸ்ட் இந்த ஈவில் சயின்டிஸ்ட பத்தி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. ஆனா அவன் எப்பவுமே கெட்ட எண்ணத்தோடயே இருப்பான். இந்த பூமியை கட்டுப்படுத்தணும் அப்படி இல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு நான் அவன் கிட்ட இருந்து விலகிட்டேன்னு சொல்றாரு. அவன் ஓவர் த்ரோ குரூப்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு கெட்ட செயல ஈடுபட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்றாரு. அந்த டைம்ல நம்ம ஷின்சான் அவன் குவாண்டம் ரோபோட் பொம்மையை ஈஸியா அவன் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணி விளையாடிட்டு இருப்பான். அதை பார்த்த சயின்டிஸ்ட் நம்ம ஷின்சானுக்கு ஒரு பெரிய பில்டிங் சைஸ்க்கு குவாண்டம் ரோபோட்டை செஞ்சு தராரு. இதை யூஸ் பண்ணி ஷின்சானால அவனை தடுக்க முடியும்னு நம்புறாரு. ஷின்சானை பார்த்தா எவ்வளவு பெரிய குவாண்டம் ரோபோட் பொம்மைன்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த குவாண்டம் ரோபோவை டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு ஒரு மினி பார்ட்டியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போய் சூஷி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த மிஷனை பார்த்தா ஃபுல்லா ஈவில் பவரை மிட்சுரு கிட்ட இருந்து எடுக்கிற நேரத்துல கோளாறாகி மிஷின்ல இருக்கிற ஈவில் பவரும் சேர்த்து மிட்சுருக்குள்ள போய் மிட்சுரு தீய சக்தியோட மொத்த உருவமா மாறி ஒரு பெரிய மான்ஸ்டர் ஆகிடுறான். அந்த கெட்ட சயின்டிஸ்ட கொல்லலாம்னு பாக்குறான். ஆனா அவன் சைக்கிள் கேப்ல ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம சயின்டிஸ்ட்க்கு வீடியோ கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்ன எப்படியாச்சும் காப்பாத்திடுற நண்பான்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. நம்பாலும் இவன் சொதப்பி பிரச்சனையை பெருசாக்கிட்டான். நம்ம தான் அவனை நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க கிளம்பிடுறாங்க. ஷின்சான் குவாண்டம் ரோபோட்டோட மாசா அங்க என்ட்ரி கொடுக்குறான். பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஷின்சானும் மான்ஸ்டரா மாறின மிட்சுரு கிட்ட குவாண்டம் ரோபோட்டை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு சண்டை போட்டாலும் ஷின்சானால அவனை எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல மிட்சுரு ஒரு பெரிய அட்டாக் பண்ணி அவங்க கதையை காலி பண்ண பாக்குறான். நம்ம ஷின்சானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவன் பவர் வச்சு அதை தடுக்க பாக்குறான். இப்பதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம ஹீமாவாரிக்குள்ள இருந்து ஒரு சக்தி வெளியே வருது. டக்குன்னு ஷின்சான் கிட்ட டெலிபோர்ட் ஆகி அவரோட பவரை யூஸ் பண்ணி ஷின்சானுக்கு ஹெல்ப் பண்றா. எப்படின்னு பார்த்தா ஷின்சான் மேல அந்த ஒயிட் பவர் விழும்போது அது ஷின்சான் மேல மட்டும் இல்லாம ஹீமாவாரி மேலேயும் சேர்த்து விழுந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் பாதி பாதி சக்தி கிடைச்சிருக்கும். இப்ப மிட்சுருவோட அந்த அட்டாக் வேற கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீமாவாரி ஷின்சான் கூட சேர்ந்து அந்த பவரை யூஸ் பண்ணதால மொத்த நல்ல சக்தியும் ஒன்னா சேர்ந்து அவங்க பவர் பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடுது. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அட்டாக்க மிட்சுருக்கே திருப்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது அவன் மேல போய் விழுந்து அவன் கீழே விழுந்துடுறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடான்னு நினைச்சா அப்ப அந்த கெட்ட சயின்டிஸ்ட் அங்க வந்து இது இன்னும் முடியல, அங்க பாருங்க அவன் இன்னும் பயங்கரமா மாறி வரான்னு சொல்றாரு. இவங்களும் எல்லாரும் காரை எடுத்துட்டு ரோலர் கோஸ்டர் மேல எல்லாம் ஏறி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. மிட்சுரு இன்னும் பெரிய மான்ஸ்டரா கன்றாவியா மாறி வாயில இருந்து நெருப்பெல்லாம் கக்கிட்டு இருக்கான். அதனால இவங்களால தப்பிச்சு போக முடியல. அந்த மான்ஸ்டர் வேற எல்லாரையும் அதோட வாய்க்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. கடைசியில ஷின்சான் மட்டும் அதோட வாய்க்குள்ள போய் விழுந்துடுறான். உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கு. இதுக்குள்ள நம்ம மிட்சுருவோட ஆழ் மனசை காட்டுறாங்க. மிட்சுரு ஏன் இப்படி மாறினான்றத இதுல தெரிஞ்சுக்க முடியும். அங்க பார்த்தா குட்டி மிட்சுரு டிவி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஷின்சான் அவன் கிட்ட போயிட்டு நீ ஏன் தனியா இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷின்சானோட பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்க அவங்க எல்லாம் ஆபீஸ்ல பிஸியா இருப்பாங்க, என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சோகமா சொல்றான். அப்ப ஷின்சான் அங்க இருக்கிற சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கவான்னு கேக்குறான். மிட்சுருவும் எடுத்துக்கோன்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா மிட்சுருவோட ஸ்கூல் வந்துருது. மிட்சுரு மட்டும் ஸ்கூல்ல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஷின்சான் ஏன் இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, என் கூட யாரும் விளையாட மாட்டாங்க, நான் ஒரு தோத்தாங்கோலின்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஷின்சான் அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி சடனா எல்லாம் மாறுது. மிட்சுரு கொஞ்சம் வளர்ந்துடுறான். அங்க இருந்த பசங்க 3 பேர் அவனை அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஷின்சான் அவங்க கிட்ட இருந்து அவனை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. இப்ப திருப்பி டைம் மாறி மிட்சுரு இன்னும் கொஞ்சம் பெருசாகி அவன் வீட்ல இருந்து கோவமா வெளியே வரான். ஷின்சான் எப்படி
எப்படிடா நீ மட்டும் டக்கு டக்குன்னு வளரன்னு கேட்கறான். அப்புறம் ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டதுக்கு எங்க அம்மா அப்பாக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, இனிமேல் எனக்கு யாருமே இல்ல, வாழ்க்கை பூரா தனியா இருக்கணும்னு சோகமா சொல்றான். அதுக்கு ஷின்சான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் கூட நான் இருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றான். அந்த நேரத்துல அந்த 3 பசங்க திருப்பி அங்க வந்து அவங்களை அடிக்க பாக்குறாங்க. இந்த டைம் இவங்களும் வளர்ந்ததால ஷின்சான் மிட்சுருவால சமாளிக்க முடியல. ஷின்சான் அவங்க முகத்துல கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணி பாக்குறான், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இவங்க 2 பேரையும் அவனுங்க போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீமாவாரிக்கு டக்குன்னு என்னமோ தோணி அவளோட பவரை யூஸ் பண்ணி உள்ள நடக்கிறது எல்லாத்தையும் வெளியே காமிச்சுக்கிட்டு இருப்பா. ஷின்சான் அடி வாங்குறத ஹாரியும் மிட்ஸையும் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஷின்சானை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹாரி அவரோட பல மாசம் துவைக்காத சாக்ஸை எடுத்து உள்ள தூக்கி போடுறாரு. என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்துறேன்னு அந்த சாக்ஸை எடுத்து ஷின்சானும் மிட்சுருவும் அந்த பசங்க மூக்கிலேயே வச்சு அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் ஷின்சானை வெளியே போட்டுட்டு அதுவும் அப்படியே சுருங்கி அந்த கெட்ட சக்தி மிட்சுருவை விட்டு போயிடும். கடைசியில நம்ம ஹாரியோட சாக்ஸ் தான் உலகத்தை காப்பாத்த முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. எல்லாரும் ஹாரியோட சாக்ஸை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிட்சுருவை பார்த்தா அவனும் பழைய நிலைமைக்கு வந்து நல்லவன் ஆயிடுறான். ஆனா அவனுக்கு நடந்தது எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறான். ஆனா ஷின்சானை மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஷின்சான் அவன் கூட சந்தோஷமா விளையாடினது, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணது, அவனுக்காக சண்டை போட்டதெல்லாம் மட்டும் நிஜமாவே நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். ஷின்சானை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு அவனை கட்டி பிடிச்சு ரொம்ப நன்றி ஷின்சான்னு சொல்றான். நம்ம ஷின்சானை என்ன பொண்ணுங்க மட்டும் தான் கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளை விடுறா சாமின்னு கதறிட்டு இருக்கான். ஆனா மிட்சுரு ஷின்சானை விடுறதா இல்ல. மிட்சுரு ஒரிஜினலா பார்த்தா நல்லவன் தான். ஆனா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள் அப்புறம் அந்த கெட்ட சக்தியால பாதிக்கப்பட்டதால தான் அப்படிலாம் நடந்திருப்பான். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பவர்ஃபுல்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கெட்ட சயின்டிஸ்ட் இதெல்லாம் இன்னும் முடியல, நான் திரும்பியும் வந்து இந்த உலகத்தை கைப்பற்றுவேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல போறான். ஆனா நம்ம சயின்டிஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இப்ப பாருங்க அவன் திருப்பி சொதப்ப போறான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி கீழே விழுந்துருச்சு. சொன்ன மாதிரியே சொதப்பிட்டானா சரி அவன் அப்புறமா காப்பாத்தலாம்னு சொல்றாரு. அப்ப நம்ம மிட்சுருக்கும் ஷின்சானுக்கும் வேற பசிக்க ஆரம்பிக்குது. மிட்சுருவை எல்லாரும் சேர்ந்து மோட்டிவேட் பண்றாங்க, நீ வாழ்க்கையில முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பேன்னு. அப்புறம் ஹாரியும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ முயற்சி பண்ண மிட்சுரு, நீயும் அதனால கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன்னு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. மிட்சுருவும் ரொம்ப நன்றின்னு சொல்றான். அப்ப ஷின்சான் நைனா வேற லெவல்ல சொன்னீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்க பேண்ட்டை தான் காணும்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பான். அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போய் சந்தோஷமா சூஷி சாப்பிடுற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஷின்சானை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.